விழிக்கும் தேவன் நாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று. என் அன்பு தேவச்சனமே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அனுப்பின காரியத்தை அது நிறைவேற்றி அவர்கள் விரும்புகிறதை செய்து முடிக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அதற்கான வாய்ப்பே இல்லை என்று நாம் தீர்மானிக்கிறோம், அவிசுவாசப்படுகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17:16 ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவன் மனைவியாகிய சாராளுக்கும் வாக்கு பண்ணின ஒரு வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு நகைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, ஆபிரகாம் முகங்கொப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினானாம். பாருங்கள், தனக்கு அல்லது தன் மனைவியாகிய சாராளுக்கு தேவனே உடைய வார்த்தையின்படி அவருடைய கற்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லாதபடிக்கு தன்னுடைய வயதையும் அவளுடைய வயதையும் கணக்கிட்டு பார்த்து, இனிமேல் இந்த வயதிற்கு பின்பதாக எங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறக்குமோ, ஆண்டவர் ஏதோ சொல்கிறார் என்று தன் இருதயத்திலே நகைத்துக் கொண்டானாம், உள்ளான மனத்தில். உடனே தன்னுடைய ஜப குறிப்பையும் அவன் மாற்றிக்கொண்டான். பாருங்கள், நீர் ஏற்கனவே கொடுத்த இஸ்மவேலன் என்கிற என்னுடைய குமாரன் பிழைக்கட்டும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அது வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படியாய் செய்யுமோ. இந்த வசனம் எத்தனை உண்மை பாருங்கள். அவர் விரும்புகிறார் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு கற்பத்தின் கனியை தந்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் ஆபிரகாமோ தன் சரீர பலத்தையும் தன் வயதையும் கணக்கிட்டு இதற்கு வாய்ப்பே இல்லை என்று எண்ணி அதற்காக ஜெபிப்பதை விட்டுவிட்டு இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த வயதில் இதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லி திரும்பவும் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் மனைவியாகிய சாராள் என்று தொழிவாய் அவன் மனைவியுடைய பெயரையும் சொல்லி அவளால் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்பதையும் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடும்படியாகவும் ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசியாமல் போகிற பொழுது அல்லது அதை சந்தேகப்படுகிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் தாம் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று அவர் உறுதியாக சொல்கிறார். உன் மனைவியாகிய சாராள் ஆகாருக்கு பிறந்த பிள்ளை அல்ல, உன் மனைவியாகிய சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. ஆண்டவர் பாருங்கள், தான் விரும்புகிறதை தன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்யவே ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தன்னுடைய வாயின் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்கிறார். நீ சரிதான் ஆபிரகாம், இஸ்மவேலுக்காகவும்
நீ ஜெபித்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் அவனை பெருக பண்ணுவேன். ஆனால் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று பேசுகிறான். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் சூழ்நிலைகள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கும் என்று நீங்கள் எண்ணலாம். உங்கள் சரீரங்கள் உங்களுக்கு தடையாய் நினைக்க தோன்றலாம். எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமானது நிச்சயமாய் தேவன் விரும்புகிறார் இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று. உனக்கு அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அதை உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆனால் நீயோ உன் சூழ்நிலைகளையும் உன் சரீர பலத்தையும் உனக்கு உண்டானவர்களை எண்ணி இதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி வேறு காரியங்களுக்காய் நீ ஜெபிக்கிறாய், ஆபிரகாமை போல. ஆனால் ஆபிரகாமோடு தேவன் திரும்பவுமாய் பேசி அவன் மனைவின் பெயரை சொல்லி பிறக்க போகிறதான பிள்ளையும் சொல்லி அந்த பிள்ளை இன்னும் கருவிலை உண்டாவதற்கு முன்பதாகவே ஈசாக்கு என்று பெயரிட்டு அவன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் பிறப்பான் என்று அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே உண்டாவதற்கு முன்பதாகவே அவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தும் என்று சொல்லி அதை நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கும் உனக்கு சொல்லுகிறார். தேவனால் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறும். தேவன் அதை நிறைவேற்ற விரும்புகிறார். அது வெறுமையாய் திரும்பாதபடிக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீர்களா? ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை என்பதை இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளையும் எங்கள் பலத்தையும் எண்ணி இதற்கு வாய்ப்பில்லை என்று நாங்கள் கருதுகிற வேளையில் நீர் உம்முடைய வார்த்தை எங்களில் உறுதி பண்ணுவதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இனி இதற்காய் ஜெபிப்பது வீண், இதற்காய் தேவனோடு போராடுவது வீண், காத்திருப்பது வீண் என்று சொல்லி அவர்கள் தங்கள் இருதயத்திலே தீர்மானித்து வேறு காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த காலை பலர் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நடவாது, கிடைக்காது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லி வேறு காரியங்களுக்காய் ஜெபிக்க போன அவர்களோடு கூட என்று நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி என் வார்த்தை என் விருப்பத்தை நிறைவேற்றி காரியத்தை வாய்க்க செய்யும் என்று நீ மறுபடி உறுதிப்படுத்தினுக்காய் ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.